महावतारबाबाजी नमः। ओम श्री श्री ललितमहाशाय नमः। ओम श्री 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 देवाय नमः। ओम श्री श्री யோகானந்தசாய नमः. ஓம் இங்கே நயன திசையெல்லாம் பண்ணதுண்டா? எத்தனை எப்படியெல்லாம் பெனிஃபிட் எப்படி இருக்கு? அது வரும், நேச்சுரலாக வந்துடும். நம்ம அதுக்காக ட்ரை பண்ணோட தேவையில்லை. இந்த தியானத்திலோட விசேஷம் என்னன்னு சொன்னால், உங்களை அதாகவே கொண்டு செல்லும். மற்றுள்ள யோகா எல்லாமே நம்மளாகவே செய்யணும். இப்போ போர்ஸ் பிரீத்திங் ஆகலாலும் சரி, பிராணாயாமங்களும் சரி, கிரியா யோகானாலும் சரி, மற்றுள்ள எனி மெடிடேஷன் எது எடுத்திருந்தாலும் நம்மளாகவே செய்யணும். அது ஒருக்கலும் இயற்கை அல்ல. அது நமக்கு முக்தியும் தராது. ஒரே இது தான், மாற்றங்களே வராது. அதாவது இந்த யோகையினுடைய விசேஷம் என்னன்னு சொன்னால், குரு உங்களை கொண்டு சேரும். அதுதான் பெரிய வேலை. மீது உங்களை, அதாவது நீங்கள் இது இங்கே இருந்து சிதம்பரத்துக்கு அல்லடா நம்ம சுசீந்திரத்துக்கு போகிறீங்கன்னு வைங்க. இப்போ நீங்களாக போகிறது உண்டும், அங்கேருந்து ஒரு பூஜாரி வந்து ஒரு காரில் உங்களை ஏற்றி கொண்டு போகிறதும் உண்டு. ரெண்டு ஏது பெனிஃபிட்டு? அப்போ நம்மளாகவே போகிறதோ அதோ அவங்களாக கொண்டு போகிறதா பெனிஃபிட்? ஏது? அவங்களாகவே கொண்டு போகிறது தான் கரெக்ட். இதில் தான் ராமலிங்கடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், கோடி 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 புண்ணியம்தான் பிறந்திடும். கோடி 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 புண்ணியம் ஒரு ஆளுக்கு கிடைச்சா மட்டும்தான். எத்தனையோ புறப்பதமாக அறுத்துருக்கோம். இறைவன் வந்து நம்மளை இறைத்தாள் அடி கொண்டாள். இறைவன் நம்மளை வந்துட்டு கொண்டு போகிறான். இப்போ இறைவனாக கொண்டு போகிற ஒரே ஒரு சாதனை இந்த தேசம். மீது நீங்கள் எது செய்தாலும் நம்மளாகவே கிடந்து இறைவனை போட்டு நிற்க, ஐயா வா வாழ். அவன் வரவே மாட்டான். நமக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் பெனிஃபிட்டெல்லாம் கிடைக்கும். அவன் பெனிஃபிட்டெல்லாம் வாரி தந்து தேடும். அந்த கஷ்டங்கள், துக்கங்கள், துரிதங்கள் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் குறையும். பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கிடைக்கும். வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும். அவரை மற்றுள்ள கல்யாண பாக்கியம் அது இது எல்லாம் இந்த மெடிடேஷனில் கிடைக்கும். ஆனால் இந்த யோகையில் திருப்பிய இந்த யோகையில் வந்துட்டு நீங்கள் எப்படியாவது சும்மா இருக்க வேண்டியது. அவன் வந்து உங்களை கொண்டு போகிறான். அப்போ அதனுடைய பெனிஃபிட் என்னான்னு சொன்னால், நீங்கள் எப்போ இந்த சாதனை தொடங்கினீங்களோ அந்த செகண்ட்லேயே அவனுடைய பிள்ளை ஆகிட்டோம். அங்கே மார்க்கு கரெக்டாக கிடைக்கும். மற்றது அப்படி இல்லை. நீங்கள் தியானம் பண்ணி 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 அழுது 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 எத்தனையோ காலம் கலைஞ்ச பிறகு நம்மளுடைய பாடியில் உள்ள எல்லா என்ன சத்தும் போய் வெறும் வேஸ்ட் ஆன பிறகு ஏதாவது சின்ன ஒரு ஒளி கிடைக்கும். அதை நம்ம நிர்விகல்ப சமாதி என்று நம்ம சொல்லி அதை அனுபவிக்கிறோம். அது இதல்ல. இங்கேயே ஆனால் இப்போதே நமக்கு கிடைக்கிற அனுபவம் இப்போது இந்த செகண்டில் உள்ள. அப்போ அது பெருசா மற்றுள்ள என்ன பெருசான்னு நீங்களே என்ன செய்யணும், அதை கேல்குலேட் பண்ணிடணும். இப்போ இதுக்கு இந்த நயன தீட்சைக்கு உள்ள விசேஷம் என்னன்னா, சாம்பவி தியானம். அதுக்கு நயன தீட்சான்னு இனி பேரே வைக்கண்டா, சாம்பவி தியானம்னு மட்டும் எடுத்தோம். சாம்பவியினுடைய விசேஷம்ங்கிறது, சாம்பவி என்றாலே பார்வதி என்ற அர்த்தம். பார்வதி யார் இந்த தியானம் பண்ணுறாங்களோ அவளை அவள் என்ன செய்கிறான், நம்மளை தூக்கி எடுத்து எங்கே கொண்டு விடுவா? பரத்தோட ஐக்கியமாக்கிறான், சிவனோட ஐக்கியம். அப்போ அந்த ஒரு பெனிஃபிட்டு நமக்கு யோகையில் வரும். அதான் சாம்பவி தியானம். பின்ன விழித்து தான் இருக்கணும். விழித்து இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம தூங்கக்கூடாது. அப்படி தூக்கம் இருந்தாலும் குழப்பம்னு இருக்குது. அதனால் நேச்சுரலாக நீங்கள் என்ன செய்வீங்க, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு தானாகவே போயிடுவீங்க. எப்போதும் நமக்கு விழிப்புணர்வு இருக்கும். தூங்கும் போதும் உங்களுக்கு விழிப்புணர்வோடு கூடி தான் தூங்குவீங்க.
உங்களுக்கு தூக்கத்தில் என்ன இருக்குது? கான்ஷியஸ் இருக்குது. உண்டா இல்லையா? இந்த தியானம் பண்ணவங்களுக்கு ரொம்ப விசேஷம், விழித்து இருக்கும்போதே அந்த ரியல் கான்ஷியஸ் அங்கே வருது. அதுதான் பெரிய காரியம். மற்றதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம்? தூக்கம் இல்லாமல் அழகான கொரட்டா போட்டு தூக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி தியானம் பண்ணாலும் நீங்கள் கொரட்டா போட்டு தூக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்காது. அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் நமக்கு கிடைச்சிருக்க பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்வது இந்த திருவடி தீட்சைகள். இது எல்லாமே பொய். ஏன் பொய்ன்னு சொன்னால், எல்லாமே கண்ணை மூடி மண்மூடி போச்சேன்னு சொல்லுவோம். கண்ணை மூடி இருந்து தியானம் பண்ணி சொல்லி ஜென்மத்தை பாழாக்கிட்டே இருக்கும். ஃபிட்னஸ் ஆகிது, அப்படி இது இப்படி இதுன்னு உங்களை ஏமாற்றி 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 இது வரைக்கும் ஏமாற்றிட்டே இருக்கும். நான் கூட சேர்த்துவேன். ஏன்னா ஏதோ உங்களோட புண்ணியத்தினால அந்த தீட்சையை உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ உங்களை என்னன்னா அந்த விழிப்புணர்வோடு கூடி சதாகாலம் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளுடைய இது வரணும். இப்போ நீங்கள் எப்படி வாழ்றீங்க? விழிப்புணர்வே உங்களுக்கு இல்லை. சாதகரை சொல்லலை, பாதகரை சொல்ல. பாதகர்னா இல்லை, லௌகிகரை சொல்லுவோம். அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அவங்க ஏதோ செய்திருப்பாங்க, எதெல்லாமோ நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா சரிக்கு ஒரு சாதகனாகி அந்த இறை நடிக்கு நம்ம இருக்கிறோன்னு வைங்க, அவங்களுக்கு எது செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்வாங்க. அதான் பகவான் கிருஷ்ணன் அந்த கீதையில் வந்துட்டு அந்த விஷயத்தை சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்காரு? அர்ஜுனா, உன்னுடைய கர்மம் நிஷ்காமமாகும் போது சதா என்னையே நினைத்து நீ இருப்பாய். வேற ஒன்றும் உன்னுடைய கர்மம் நிஷ்காமம். நிஷ்காமம்னா உங்களுடைய அட்டாச்மெண்ட் இல்லாத எது கர்மம் செய்தாலும் உங்களுடைய விழிப்புணர்வு எங்கே எப்படி இருக்கும்? இறைவன் அடியிலே இருக்கும். இறைவனையே நினச்சிட்டு இருக்கும். அதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு விமோசனமும் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கவே செய்யும். அதுக்காக நீங்கள் புதுசாக வேதாந்தம் படிக்க வேண்டாம், சித்தாந்தங்கள் ஒன்றும் போக வேண்டாம், புராணங்கள் ஒன்றும் நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை. அதுதான் ராமலிங்கடிகள் ஒற்ற பார்க்கல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்த செகண்ட் இப்போவுமே நீ இறை அடியை சேர்ந்து விடுவாய். இந்த செகண்ட், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இந்த செகண்ட் இப்போ நாளைக்கு கிடைக்கணும்ல இது இந்த யோகையில் கிடையாது. அதுக்கு உதாரணம் உங்கள் கூட்டுக்காரர் தான். அவளுக்கு இந்த அனுபவம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அதை சொன்னது அவங்க தான். நந்தியை தேடினீங்க, எத்தனை காலம் அடைவீங்க? நந்தி தரிசனம் கிடைக்கிறதுக்கே எத்தனையோ கோடி புண்ணிங்க. பிரதோஷத்தில் நீங்கள் போய் என்ன செய்வீங்க? நந்தியை தானே நீங்கள் விடுவீங்க. அப்போ நந்தி தரிசனம் கிடைக்கிறதுக்கு எத்தனை காலம் பிடிக்கணும்? நந்தி ஒரு மாடா? நந்தி மாடா இல்லை, சித்தர். அது மட்டும் இல்லை, நந்தி தான் நம்மளை அந்த சிவன் இடத்துல கொண்டு சேரும். அதுக்கு மீனிங் ஒரு இருள் அடைந்த ஒரு குகை என்று தான் சொல்லுவோம். ஒரு இருட்டாக இருக்கும், இருளாக இருக்கிற ஒரு குகை. அந்த குகைக்குள்ளேயே நீங்கள் போவீங்க. அந்த குகைக்குள்ளேயே நீங்கள் அதை கொண்டு போகும். நம்மளாக போகணுதில்லை, அதையே கொண்டு போய் லாஸ்ட்டில் எங்கே கொண்டு விடும்? அந்த சிவனுடைய சந்நிதிக்கு கொண்டு விடும். ஆக்சுவல் நந்தியை கண்டாலே சிவ சந்நிதி தான். அதான் அந்த நாள் பாடினார். எப்படி ஒரு மாடு படுத்திருக்குது என்ன மலை போல, அந்த மாடை ஒன்று விலைக்கு தாப்பா நான் உனக்கு தரிசனம் எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கணும். பாடு அந்த மாடு நமக்கு விலகணும். இந்த தியானத்தை வந்துட்டு நிறைய சித்தர்கள் செய்திருக்காங்க. அதில் ஒரு உதாரணம் அருணகிரி தான். அருணகிரியுடைய நாதனுடைய தியானமே இந்த ஒத்த தியானம் தான். இந்த தியானத்தை வச்சு தான் அருணகிரி பெரிய சித்தனும் ஞானி யோகி எல்லாம் ஒன்று. ரெண்டாவது ஒன்று, அவருடைய வியாதிகள் அத்தனை போனது அப்படி. அவர் குஷ்டரோகியாக தெரியல, காலம் தெரியல. அந்த குஷ்டரோகம் வரைக்கும் போயிருக்கு. அதனுடைய எஃபெக்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்க, அந்த பவர் எத்தனை இருக்குன்னு.
அது யார் சொல்லிக் கொடுத்தா? நம்மளாக போய் சொல்லிக் கொடுத்தோம்? சாட்சால் முருகனே வந்து சொல்லிக் கொடுக்காது. எப்படி சொல்லிக் கொடுக்காது? சும்மா இருந்து சுகம் பெரு சொல் வந்து தியானத்துக்கு எஃபெக்ட். நம்ம இன்னும் நீங்கள் படிக்க வேண்டியது சும்மா இருக்கணும். இது வரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கோம்? புலம்பிட்டே நடந்தோம். இப்படி ராமா கிருஷ்ணா கோவிந்தா ராமா சிவா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே நடந்தோம். அப்படின்னா வெறும் புலம்பல் மட்டும்தான். வந்தானா? இல்லை. தேடினோம் கிடைச்சதா? இல்லை. இன்னும் நீங்களா தேடாமல் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு தேட்டம் வேண்டாம்ப்பா, நான் அதை சும்மா இருக்க போகிறேன். சும்மா இருப்பது எப்படி? நம்ம செய்கிற சாதனை இந்த தியானம் தான் சும்மா இருக்குது. அது உனக்கு சொல்லி தருவாங்க. அதனால ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கண்ணை மூடாண்டா, கண்ணை இந்த திறந்துருந்து பார்க்கணும். திறந்துருந்து பண்ணணும். கண்ணை திறந்து இருக்கும்போது நமக்கு வெட்ட வழி நமக்கு முன்ன வரும். தரிசனம் அதுதான். அதனால தான் 63 நாயன்மார், 63 இல்லை, 64 பேர், 64 நாயன்மாரும் இந்த ஒரு சாதனையில் தான் முக்தி அடைஞ்சாங்க. அது உலகத்துக்கே அவர் காட்டி கொடுத்த மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரோட திருவாஜகத்தில் இந்த சாப்டர் இருக்குது. படிச்சுட்டுண்டா நீங்கள் சும்மா பாடி பஜனை கொண்டு அடித்துருக்கீங்க. அப்படியே தான் எல்லா இதுலையும் மண்ணாய் புழுவாய் பூண்டாய் மரமாய் செடியாய் கொடியாய் இப்படி போயிட்டே இருக்கு. அப்படியே இது ஒரு விசேஷமான சாதனை. எத்தனை நேரமான இது. இதே சாதனையே பண்ணி அந்த நிலை அடைஞ்ச ஒரு மகான் இருக்கான், போதி தர்மர். கேட்டீங்களா? பல்லவராஜனுடைய மகன் போதி தர்மர் நிலை அடைஞ்சு. அதே போதி தர்மரில் புத்தீசம் சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு புத்தக சன்னியாசி அல்ல. போதி தர்மர் வந்துட்டு இந்த சாதனையை இங்கேயே காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு மகா சித்தன் சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதைத்தான் சைனையிலெல்லாம் கொண்டு போய் என்ன இந்த போதி தர்மர் உருவாக்கின மதம் ஏது? அவருடைய போதி தர்மரோட ஸ்ரீடன் அவர் உருவாக்கின மதத்துக்கு பேர் என்ன தெரியாது? சென். ஒன்றும் தெரியாது, ஒன்றும் படித்தது கிடையாது. சன் புத்திசம். சன் அவர் என்ன விழிப்புணர்வு, அதுதான் நமக்கு முக்கியமானது. நமக்கு விழிப்புணர்வு கூடி எப்போதும் விழிப்புணர்வாக இருக்கு. நீங்கள் இறைவனை தேடி போகவே கூடாது. இறைவன் உங்களை தேடி. அதனால் நீங்கள் இந்த செகண்டில் இங்கே வச்சு இறைவனை மறந்துட வேண்டும். மறந்த பிறகு சாதிக்க வேண்டும். நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். அதான் இந்த யோகினுடைய அப்போ அந்த ஜீவாத்மா எப்படி ஆகணும்? ஜீவாத்மா எப்படி ஆகணும்? என்ன ஆகணும்? பரமாத்மாவாக மாறணும். அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மா ரெண்டன்மை இல்லை, இப்படி ஒன்று தான். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பேன்ஷன் டெவலப் ஆகணும். நம்மளோட பிரெயின் எக்ஸ்பேன்ஷன் பரமாத்மாவாக இருக்கும்போது நம்மளுடைய ஜீவன் அந்த வெட்ட வழியாக மாறும். அதனால் அந்த வெட்ட வழி தியானம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எத்தனை மினிட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அது சேரில் போட்டு இருந்துங்க. சேரில் போட்டு இருந்துமா எப்போன்னு வருது. அப்படி இருந்தாலும் போதும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கூட கிளாஸ் எழுது. அதை எழுதுவா அப்படின்னு ஜீவனுடைய உற்பத்தி. ஜீவோற்பத்திங்கிறது
சித்தர்கள், நாயன்மார், ஆழ்வார்கள் இவங்க எல்லாமே சொல்லியிருக்க ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு கிளாஸ். ஜீவோற்பத்தி நம்ம எப்படி பிறந்தோன்னு உள்ளது நம்ம தெரியணும். நம்ம எப்படி பிறந்தோம் யாருக்கு தெரியாது. நம்ம எங்கேருந்து வந்தோம்? பரபிரம்மம் அல்லது பராபரம், பராபரத்தில் இருந்து வருகிறோம், அல்லது பரபிரம்மத்தில் இருந்து வருகிறோம், அல்லடா பரமபிதாவிலிருந்து வருகிறோம், அதில் அல்லாஹ்விலிருந்து வருகிறோம். அது என்ன எது பாஷை எதுவான எடுக்கணும், எந்த தெய்வத்தை இருக்கிறான், எல்லா ஒன்று தெய்வம். அப்போ பராபரத்தில் இருந்து சொல்லி ஒரு மாற்றம். பராபரத்திலிருந்து பரசிவம் தோன்றும். பரசிவம் அடுத்தது அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்? முதல்ல பராபரம், அது எடுத்து ஒரு ஏரமாக்கு பரசிவம் அப்படி எடுத்தால் பராபரத்திலிருந்து பரசிவம் தோன்றி, சிவத்திலிருந்து சக்தி தோன்றி, சிவத்திலிருந்து சக்தி தோன்றி. இப்போ சக்தியும் சிவனும் சேர்ந்து, சிவசக்தி சேர்ந்து சதாசிவம் தோன்றி, அந்த சிவத்துக்கு யதார்த்த சிவத்துக்கு பேர் பரசிவம் நாலு பேர். பராபரத்திலிருந்து பரசிவம், பரசிவத்திலிருந்து தான் சக்தி தோன்றும், சக்தியிலிருந்து சிவம், சிவனும் சக்தியும் ஒன்றாக சேரும்போது அடுத்த இது சதாசிவம் தோன்றி, சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரன், சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரன், மகேஸ்வரத்தில் இருந்து யார் வருகிறார்? ருத்ரன் வருகிறார். ருத்ரன் மகேஸ்வரன் ருத்ரன் வரல, அதுக்கு முன்னே ரெண்டு பாயிண்ட் வரும். அதாவது சிவன் சக்தியில் இருந்து பிந்து நாதம், நாதம் பிந்து தோல், நாதம் பிந்து, சக்தியில் இருந்தால் நாதம் பிந்து. இந்த நாத பிந்துவில் இருந்து தான் சதாசிவம் தோல். சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரன் தோல். மகேஸ்வரனில் இருந்து ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் இருந்து விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் இருந்து பிரம்மா தோன்றி, பிரம்மாவிலிருந்து ஜீவோற்பத்தி. பிரம்மாவை தான் இப்போ ஜீவோற்பத்தி, ஜீவனுடைய எல்லா உற்பத்தியும் உருவார். இப்போ நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? அதான் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், இந்த இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது ஜீவனாக இருக்கிறீங்க. உங்களோட பிதா ஏது? பிரம்மாவை. மேலே சிவனுக்கு அது போண்டாம், பிரம்மாவை தான் நம்ம இது இருக்கிறோம். ஏன்னா அந்த பிரம்மாவையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும்? அடுத்து விஷ்ணுவுக்கு வரும். அப்போ ஆத்மா வந்துட்டு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொன்னாலே பரபிரம்மத்தில் வந்து சேரணும். அப்போ இத்தனையும் படிகள் கடந்தால்தான் அங்கே வர முடியும். எத்தனையும் படிகள்? ஒன்பதா? 9 வந்து நவபடிகள்னு சொல்லுவோம். திருப்பி 9 மொத்தம் 10. இந்த 10 படிகள். தச மகாவித்யை என்று அதுக்கு போய் 10 படிகளையும் தாண்டினால் மட்டும்தான் அந்த இறைவனை வந்து அந்த நம்முடைய ஆத்மா பூர்த்தி அடையும். இப்போ நம்ம ஜீவனாக இருக்கிற ஆத்மா இப்போ நம்ம பிரம்மாவாக மாறும். நீங்கள் எப்படி பிரம்மாவாக மாறுவீங்க? சிருஷ்டி நடத்துறது பிரம்மாவை, அப்படி தானே? உங்களுடைய மனம் என்ன செய்யணும்? சிருஷ்டி இல்லாமல்
என்ன இல்லாமல் ஆகணும்? அப்போ உங்களுடைய சிருஷ்டின்னு சொல்லுது என்ன? தாட்ஸ் மட்டும் கிடையாது, கர்மம். இப்போ ஒரு உதாரணம், மேரேஜ் பண்ணணும், அது ஆசை. அப்போ நீங்கள் பிரம்மவாயிடும். காரணம் நீங்கள் அடுத்த உற்பத்திக்கு போகுது. ஏன்னா நினைவு இல்லாமல் இருந்தால், இது வேண்டான்னு இருந்தால் என்ன ஆகும்? அந்த பிரம்மமாகவே நீங்கள் நிற்கிறீங்க, அந்த ஆத்மா. அப்போ பிரம்மச்சரியம் பிரம்மாவை சேரும். பிரம்மச்சரியம் என்ன? மனசா வாஜா கர்மனா பிரம்மச்சரியமாக இருக்கும். பிரம்மச்சரியம் புரியுது இல்லையா? அதில் இருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவீங்க. அப்போ தான் நீங்கள் விஷ்ணுவாகுது. விஷ்ணு யார்? விஷ்ணுவாகுது. அப்போ நம்ம ஆத்மா ஜீவன் மேலே புரிஞ்சுது. விஷ்ணு நீங்கள் யார்? இந்த ஆத்மா வந்துட்டு விஷ்ணுவாகணும். எப்படி ஆகுறீங்க? நம்மளுடைய மனம் வந்துட்டு ரஜோ குணத்தில் இருக்கும்போது நம்ம விஷ்ணு. ஆட்சி பண்ணுவது விஷ்ணு. ஆட்சின்னு என்ன? இன்றைக்கி வந்துட்டு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கிரகஸ்தன் ஆகணும், கிரகநாயகி ஆகணும், எல்லாமே ஆட்சியில் சேர்ந்துடணும். நான் இது தான் செய்வேன் என்று சொல்வதெல்லாம் ஆட்சி தான். ஏன்னா இந்த நிறைவலை இருக்கும் வரைக்கும் அடுத்த படிக்கு போகவே முடியாது. இதிலே கிடந்து நம்ம விஷ்ணுவாகவே கிடக்கணும். விஷ்ணுவுக்கு மோட்சம் உண்டா? இல்லை. இப்போ ஹரிக்கு மோட்சம் இல்லை. அதனால் பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொல்லியிருக்காரு, அதுனா நான் கர்ம வினையினால நான் என்ன செய்கிறேன்? நானும் வீட்டு பிறந்துட்டு தான் இருக்கிறேன். நமக்கு பிறப்பு இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பிறப்பிலேருந்து நம்ம போகணுமா இருந்தால் நமக்கு முருகன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியது. எப்படி? சும்மா இது இந்த ஆட்சி எல்லாமே எடுத்து தூக்கி தூரம். அப்போ விஷ்ணு பதத்தில் இருந்து அடுத்தது என்ன? ருத்ர பதத்துக்கு வருது. ருத்ரன் சங்கரன். இந்த ருத்ர பதத்தில் அங்கே என்ன வருது? ருத்ரன் எங்கே இருக்கிறான்? விஷ்ணுவுக்கு அப்பா ருத்ரன் எங்கே இருக்கிறான்? ஸ்மசானத்தில் இருக்கிறான். எதுனால ஸ்மசானத்தில் இருக்கிறான்? சிவன் நீங்கள் ஸ்மசான வாசிலே சொல்றீங்க. எதுனால இருக்காரு அங்கே? உங்களுடைய கர்மத்தை அத்தனையுமே சாம்பலாகணும். அப்போ சாம்பலாக்கி ஒரு நிலை வரும்போது நீங்கள் எப்படி வருவீங்க? எந்த நிலைக்கு வருவீங்க? இப்போ உங்களுடைய எல்லா கர்மத்தையும் நீங்கள் விட்டால் யார்? ருத்ரன். அப்போ நீங்கள் இறைவன் ஆகிடுவீங்க. ஒரு தமசிக் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் எல்லா வினைகளையும் நமக்கு என்ன செய்ய முடியும்? கொல்ல முடியும். தமசிக் மைண்ட் ஒரு இருட்டான மனம் அல்ல, வைராக்கியம். ருத்ரன் யார்? ரொம்ப வைராக்கியம். இப்போ வைராக்கியம் எப்படி இருக்கணும்? எந்த ஜீவனுக்கு எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? விட்டு தள்ளணும். எனக்கு எல்லாம் பேஸ்ட்டு. நமக்கு என்னெல்லாம் சுகம் தோணுதோ அதெல்லாம் பேஸ்ட்டு. என்னெல்லாம் துக்கம் தருகிறதோ அதெல்லாம் பேஸ்ட்டு. சர்வம் பேஸ்ட்டுன்னு சொல்லி தள்ளது தான் ருத்ரன். அந்த ருத்ர மனம் கழிஞ்சு தான் அடுத்ததாக இருப்போம் சதாசிவ மனத்திலேக்கு நீங்கள் வருவீங்க. சதாசிவ மனம் சொல்ல என்ன? பிரகாசமான மங்களமான ஒரு மனம். அந்த ஜீவன் எப்போவுமே மங்களமாக இருக்கும். அப்போ மசானத்தில் இருக்கும்போது தான் மங்களமாக முடியும். அதான் மங்களமாகுமா? ஏன் சுடலை காக்குறான் டிரைவன்? அப்போ நம்மளுடைய அந்த ஜீவன் சர்வ கர்மங்களையும் விட்டு சர்வ பந்தங்களையும் விட்டு என்ன செய்யணும்? மசானத்தில் வாழணும். அதனால் போய் சுடுகாட்டில் போய் நீங்கள் வாழ சொல்லல. உங்களோட லைஃப்பில் வந்துட்டு உங்களுடைய மனதை மசானமாக்கணும். இதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் வேஸ்ட், என்னால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, சொத்து சுகம் கணவன் மனைவி உறவுகள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு அந்த ஒரு மனம் நீங்கள் எப்போ உருவாகுதோ அந்த டைமில் உங்களுடைய மனதுக்கு பேர் தான் சதாசிவம். அந்த ஜீவனுக்கு பேர் என்ன? சதாசிவமாக இருக்குது. சதாசிவம் ஆனாலே உங்களுக்கு மோட்சத்துக்கு அதிகாரி ஆகிட்டீங்க. அப்போது உங்களுக்கு புத்தி கிடைக்கல. சதாசிவ ஸ்தானம் கழிஞ்சதும் உங்களுக்கு அடுத்த என்ன? நாத பிந்து ஸ்தானம் இருக்கு. சதாசிவம் ஆனாலே தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? நாதம் பிந்து. அப்போ ஜீவனுடைய ரியாலிட்டி என்ன? ஜீவனுடைய ரியல் ஸ்வரூபம் என்ன? லைட்டு சவுண்டு. இதுதான் ஜீவனுடைய ஸ்வரூபம். அந்த நாத பிந்து நிலைக்கு வருவீங்க.
அப்போ நாத பிந்து நிலைக்கு வரும்போது தான் பராசக்தி என்னும் பராசிவம் என்ன ஒரு நிலைக்கு அடுத்த ஸ்டேஜ் வருவீங்க. அப்போ இப்போ உங்களுக்கு நாதம் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, சவுண்டு யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, ஒன்று. அப்போ அவருக்கு அடுத்தபடி பராசக்தியும் பரசிவமும் வாங்க. இங்கே உங்களுக்கு யாரும் கிடைக்கலையா? அது திறந்துருந்தாலும் கிடைக்கும், அது செய்வேன். அப்போ நந்தி வந்தாச்சு, இனி எப்போ கடகடாக வந்துடும். இப்போ நாதம் கண்டிப்பாக கிடைக்கணும். நாதம் கிடைக்காத எந்த ஆத்மாவுக்கும் மோட்சத்தை அடைய முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம இந்த நிலையெல்லாம் தாண்டியாக கீழே வந்திருக்கு. ஒரு ஜீவனாக ஒரு பிந்துவாக நம்ம இங்கே வர காரணம் அந்த அந்த பரசிவத்திலேருந்து நம்ம இங்கேயே இறங்கி 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 இந்த லெவலுக்கு வந்திருக்கு. பராபரத்திலேருந்து பரசிவமாகி பரசிவத்திலேருந்து சக்தி தோன்றி பராசக்தியிலிருந்து பின்ன அடுத்தது என்ன, இப்போ நாதம் தோன்றி பிந்து தோன்றி சதாசிவன் தோன்றி அடுத்தது மீண்டும் என்ன வருகிறோம், அதாவது மகேஸ்வரனாகி மகேஸ்வரன் வந்து போலும் முக்தி கிடைக்கல, சிவன் போலும் முக்தி கிடைக்கலான்னு சொல்லியாரு. மகேஸ்வரனிலிருந்து ருத்ரன் தோன்றி ருத்ரத்திலிருந்து விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலிருந்து பிரம்மா தோன்றி பிரம்மாவில இருந்து ஜீவன். இப்போ இந்த லெவலுக்கு நம்ம வந்து எப்போ உங்களுடைய ஜீவன் பிரம்மாவை தான் சிருஷ்டிக்கப்படும். அதுக்கு மீனிங் என்ன, எல்லா துர்குணங்களையும் கொண்டு நம்ம பிறந்திருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும். ப்ரொமோஷன் ஆகுது எப்படி, நீங்கள் வந்து இந்த ஜீவன் அண்டத்தில் இருந்து அந்த பிண்டத்திலிருந்து அண்டம் என்ன செய்யுது வேறுபடும் போது அந்த பிரம்ம சத்தத்திலேயே போய் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு அப்படி மேலே ஏறி 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 வந்து சதாசிவஸ்தானத்தில், அந்த சதாசிவஸ்தானத்தை நம்ம இங்கே சிதம்பரத்தில் மகானை வச்சுருக்காங்க. அப்போ அந்த சதாசிவஸ்தானத்தில் வரும்போது தான் உங்களுக்கு நாதம் தோன்றி, நாதத்திலேருந்து இன்னும் ஒளி வரும். இந்த நாதம் ஒளி வந்துட்டுன்னு வைங்க, நமக்கு ஒரு 90% மார்க்கு நம்ம எடுத்துட்டோம். இந்த மீதி 10% தான் வரும். அந்த 10%ம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். நீங்கள் இந்த 90% மார்க்கு நீங்கள் எடுத்துருக்கணும் ஜீவனு. ஏன்னா இத்தனையும் செய்யறதுக்கு வந்துட்டு அங்கே வந்து இதுக்காக நீங்கள் ஜென்மங்கள் கோடி ஜென்மங்கள் எடுத்துருக்கீங்க, அது வேற விஷயம். എന്നാലും നല്ലൊരു ഗുരു കിടച്ചിരുന്നാൽ എന്നാകും, ഒരു നാൾ കൊണ്ട് உங்களுக்கு அடைய முடியும். ஒரு நாள் எனக்கு அடையிறதுக்கு வந்து வெறும் 6 மாதம் ஆச்சு. ஏன்னா இது வந்துட்டு எத்தனை வருஷம் கொண்டு தொடங்கிட்டு, நீ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நீ எத்தனை வருஷம் கொண்டு வர? 2 வருஷம். 2 வருஷம் ஆயிடுச்சு அடையல். அப்போ வெறும் 6 மாதம் தேவையில்லை. அவங்க சொல்லுவாங்க வித்தின் செகண்ட். லேடி மகாசினுக்கெல்லாம் பாபாஜி இப்படி டச் பண்ண உடனே அடைஞ்சிச்சு. இப்போ ஜீவன் இத்தனையும் ப்ரமோஷன் அடையணும். ஜீவன் லாஸ்டில் சதாசிவம் வந்து நாதம் வந்து ஜோதி வந்து அது அழிஞ்சு பராசக்தியில் போகுது. பராசக்தியிலேருந்து அடுத்த பரம்பிதா பிரம்மமாக இருக்கிற பரசிவனில் போய் சேரும். பரசிவனில் இருந்து நேரம் முடியும். இப்போ இத்தனையும் இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜீவனுடைய உற்பத்தி எப்படி என்ன இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு முதல் பாடம் படிக்க வேண்டிய உங்களுக்கு கடமை இல்லை. நீங்கள் அப்படி இல்லை, 100% உங்களுக்கு கடமை இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால், நீ வந்து குழந்தையா இருக்கும் ஏதாவது கடமையோடைய இது குழந்தையா இருந்த, அப்போ நீ மெச்சூர்டான பிறகு நீங்களாக உருவாக்கின ஒரு குடும்பம் நீங்கள் தானே உருவாக்கினீங்க. அப்போ இறைவனாக உருவாக்கல இல்லையா? அப்போ கடமை, இறைவன் உருவாக்கின கடமைகள் மட்டும்தான் கடமைன்னு சொல்ல முடியும். நான் என்ற ஈகோ வந்துட்டு என்ன செய்யுது, உருவாக்கின கடமைகள் வந்து அது இறைவனுக்கு சேர்ந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், அது போலித்தனமாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இறைவனுக்கு மேலே என்ன செய்தோம், பாரத்தை ஒப்படைச்சோம். அங்கே ஒப்படைச்சது ஏன்னா டேஸ்டாக இருக்கிற சாப்பாடு எனக்கு,
மீதி எல்லாம் உலக. அந்த ஒரு ஃபீலிங்ஸை நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கு. உண்டா இல்லையா? வெளிவரதுக்கு வேண்டியது இது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. உங்களை வந்து ஓட சொல்லலை, பிள்ளைய விட்டுட்டு ஓட சொல்லலை, கணவனை விட்டு ஓட சொல்லலை. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யணும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எடுக்கணும். ஏன் காரைக்கிழமைக்கு கடமை இல்லையா? சக்குபாய்க்கு கடமை இல்லையா? எத்தனை சித்தர்கள் இங்கே இருந்தாங்க, சித்தாதிகள், பெண்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கடமை இல்லையா? ஔவையாருக்கு கடமை இல்லையா? எத்தனை பேர் இருந்தாங்க இங்கே? ஆண்டாளுக்கு கடமை இல்லையா? கடமை இல்லையான்னு எல்லாருக்கும் கடமை ஒன்று. கடமைன்னு சொல்றது நம்ம உருவாக்குறது தான் கடமை. நமக்கு சேர வேண்டிய இடம் எங்கே? உங்களோட ஒரிஜினல் அப்பையும் அம்மையும் எங்கே இருக்கா? பரபிரம்மமாகவே இருக்குது. அந்த அந்த அப்பனே அம்மையும் தள்ளிக்கிட்டு இந்த அப்பனே அம்மையும் மிக்க தேவை இருக்கான்னு கேட்க ஒன்றா இல்லையா? ஆசை இருந்தா இங்கே இருக்கு குழப்பம். நீங்கள் எத்தனை ஆசிரியர் கேட்டதுக்கு வேண்டுங்க, எத்தனை மணிக்கு தியானம் பண்ணுங்க? இது நீ கேட்டது பதிலே இல்லை. அதனால ஒரு டைம் உண்டு இல்லையா? அது அது வந்துட்டு உங்களோட இல்லை, அல்லாமலும் பண்ணலாம், அல்லாமலும் பண்ணலாம், ஒரு குழப்பம். அதாவது இந்த யோகைக்கு இன்னொரு ரகசியம் இருக்கிறது. காயகல்ப சித்தி பாவம். காயகல்ப சித்தினா இந்த யோகையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு தெரிஞ்ச ஒரு சாமி, சாமி அல்ல, ஒரு லௌகியம் தான். அவருக்கு 100 வயசுக்கு அன்னைக்கு இதே தியானம் பண்ணி சமாதி அடைஞ்சது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு அந்த ஆளை தெரியும். அதனால் அது அதோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வியாதிகள் வராது, மற்றொரு துக்கங்கள் ஒன்றும் வராது. எல்லாம் இங்கே இதுலேயே நிவர்த்தி ஆயிடும். அதனால் கண்டிப்பாக பண்ணணும். அந்த உங்களை தான் கோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டியது. நான் இப்போ மனப்பூர்வம் சித்திகள் விளையாடாமல் இருக்கேன். இல்லாட்டா உங்களை வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். வந்து தட்டி எழுப்பி செய் என்ன செய்ய வச்சுக்கொள்ளும். அதாவது இப்போ என்னன்னா பாவத்தை எப்படி செய்யறதுக்கு மனம் இருக்கா? செய்துட்டு உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட், ஏதாவது தர்சனங்கள் ஏதாவது வந்திருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இதுதான் அதை காசு அது வரும். அதை கண்ணை மூடி இருந்தாலும் கண்ணை திறந்துருந்தாலும் அது வரும். நான் அதை இல்லை, நம்ம அதுக்கு உள்ளே இறங்கி போகணும். அந்த குகைக்கே பேரே புனர்ஜனனி என்ற குகையாக. அந்த குகைக்கு பேர் அந்த கருத்த ஒரு இருள் வருது இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த 2 லைட்டு வரும். இந்த 2 லைட்டை தான் நம்ம பதஞ்சலி வியாக்கிரபாதம் 2 பேரும் வருவாங்க. நம்ம அதை விட்டுறோம். நம்ம அவங்க வந்தாலும் வராமல் இருந்தாலும் பிரச்சனை. அடக்க வருகிற அந்த இருட்டை நல்லா ஃபோர்ஸாகிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்துட்டா போதும். அதான் சரிக்கு வந்துட்டு பிரம்ம குகை, துர்கா குகை, புனர்ஜனனி, இப்படி நிறைய பேரை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. புதஸ்த சைதன்யா, கூடஸ்த கேசவன். அதாவது ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே நம்ம இறங்கி போகணும். விழுத்து இருந்து அது நம்ம போயிடணும். அது விழுத்தது இல்லை, இதுக்காக கண்ணை ஸ்ட்ரைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக ஒரு 41 நாள் கழிஞ்சதும் உங்களோட கண்ணு சும்மா அடைஞ்சாலும் திறந்தாலும் ஒரு குழப்பம் இல்லை. சும்மா அப்படி இருந்துட்டாலே போதும்.
அது வரும், வந்த உடனே அதுக்குள்ளே இறங்கி போயிட்டே இருக்கணும். அந்த சுகத்தை யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த சுகம் நம்ம அப்படியே இது பார்த்தது உள்ளே இறங்கி போயிடுது. நம்ம மனம்தான் உள்ளே போகுது. உள்ளே போய் மனம் என்றால் என்ன? நான் தான் மனம், ஆத்மா தான் மனம். அப்போ அது உள்ளே புகுந்து போக இப்படியே இதை விரிஞ்சு கொடுத்துட்டே இருக்கு. அந்த கருத்த ஷேடு விரிஞ்சு கொடுக்கும். அதுக்குள்ள ஒரு கிறிஸ்டல் ப்ளூ கலரில் ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகும். ஸ்டார் ஃபார்ம் அதுதான் சதாசிவம்னு பேர். இங்கே ஒரு ஸ்டார் இப்படி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது பாயிண்ட் ஆகிட்டு நான் திறந்த கண்ணை திறந்ததுக்கும் முன்னே நிற்கும். அது எப்படி இருக்கும்? நான் சொல்லி தந்து நீங்கள் அனுபவிக்கிறத விட நீங்கள் பார்த்து அனுபவிக்கணும் தான் அதோட பெருமை தெரியும். அந்த ஸ்டார் இப்படியே கறங்கும். இதை தான் வைஷ்ணவர் என்ன சொல்லியிருக்காங்க, பகவான் விஷ்ணுனுடைய கையில் இருக்க சுதர்சனம் என்று இருக்கு. சைவ சித்தாந்தத்தில் வந்துட்டு இந்த ஸ்டார் சதாசிவம் பேர். பின்ன மற்றுள்ள மதங்களில் இதை பற்றி சொல்கிறாங்க. அதான் நம்ம முஸ்லீம்ஸ் என்ன இருங்க சந்திரக்கலையும் இதையும் வச்சுருக்கேன், ஸ்டாரும் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாரை தான் வச்சுருக்கிறது. கிறிஸ்டியன்ஸ் இந்த ஸ்டாரை வச்சுருக்கேன். அந்த ஸ்டாரை அப்படியே அந்த ஸ்டார் பின்ன பாயிண்ட்லேருந்து இப்படியே விரிவடையும். அது விதிய இந்த ஜீவன் என்ன செய்யும்? வீட்டு பிரயாணம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் உலகம் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். சினிமா நம்ம நல்ல பெஸ்ட்டு சினிமாவான மாதிரி எல்லா விஷன்ஸாக இடம் எல்லா சினிமையும் பார்க்கலாம். கண்மூடி பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரும். அதான் அப்படி ஒன்றும் போகலாம். நேரம் சொன்ன போது போகணும். இப்போ கண் மூடி இருந்தது கண் திறந்து இருக்கணும். அதுதான் வேறு. அதில் வேறு அது வேணும். அது லாஸ்ட்டில் என்ன வேணும்னா உங்களோட சப்கான்ஷியஸில் போய் விடும். சப்கான்ஷியஸில் போய் விழுந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு சொப்னம் காணும், தூக்கம் வரும். ஏன்னா இது அதில் சூப்பர் கான்ஷியஸில் கொண்டு வரும், பெரிய நிலையை கொண்டு வரும். கண்ணை திறந்தாயிரும். அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்யணும். செய்தால் தான் அது கிடைக்கும். சொல்ல முடியாத தரிசனங்கள் கிடைக்கும். அதில் பெரிய மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் அந்த ஸ்டேஜ் அட்டெயின் பண்ண எல்லாரும் வந்து தான் தீரணும். வந்து நிற்பாங்க. வந்துட்டு நம்மளை ஷேக்கண்டது தான் கொண்டு வர்றது. எல்லாமே வா போ பயப்படக்கூடாது. பயப்படாத நம்ம விட மாட்டோம். நம்ம கூட வந்து நிற்போம். நீங்கள் அந்த நிலைக்கு போகும்போது சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். போக ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வந்த ஆள் தானே திருப்பி நம்ம போகிறோம். இந்த பைபிளில் இயேசுநாதர் ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? மலையாள பாஷையில் முடியனான புத்திரன். நம்ம எல்லாம் முடியனான புத்திரன் என்ன புரியுதான் தெரியாது. தமிழில் என்ன அதுக்கு பேர்? தமிழில் என்ன அதுக்கு பேர்? முடியனான புத்திரன் என்ன தெரியாது. தமிழில் அதாவது தகப்பன்லேருந்து எல்லா சொத்தையும் அபகரிச்சிட்டு நாசமான ஒரு அதுதான் முடியனாக புத்திரன் மலையாளத்தில். அதுக்கு அவர் ஒரு கதையே சொல்லுவார் பைபிளில். எப்படி சொன்னால் அவர் அந்த மலையில இருந்து பேசுவார். ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம எல்லாருமே அதே பேர் சேர்ந்தது. அப்பாயிலேருந்து சொத்துக்களெல்லாம் அபகரிச்சுட்டு தான் அப்பாவுக்கு சொத்தை கேட்டு அடி வாங்கி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம இங்கே என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஷிப் போட்டுலாம் சேர்ந்து வேக தண்ணி அடித்து சாப்பாடெல்லாம் அடித்து நாஷாக அடைஞ்சாச்சு. அடைஞ்சு லாஸ்ட்டில் என்ன இது அதில் உள்ள ஒரு கதை, பைபிளில் இருக்க கதை. இப்போ அதை பைபிள் இயேசுநாதர் சொல்லி கதையாக லாஸ்ட்டில் என்ன ஆகும்? அந்த பையன் இப்போ பைசையெல்லாம் போனபடி கூட்டுக்காரெல்லாம் ஓடியாச்சு. அவங்கள ஒன்றுமே இல்லை, யாருமே திரும்பி பார்க்க இல்லை. அப்படி இருக்குது. பல இடங்களில் வேலை தேடி போகிறான். ஒரு வேலையும் ஒத்து வரல. லாஸ்ட்டில் என்னாச்சு? ஒரு பன்னிகள் மேய்க்கிற
அந்த இதில் வந்துட்டு வேலை கிடைக்கும். அங்கேயும் நல்ல சாப்பாடு ஒன்றும் கிடைக்காது. ரொம்ப துக்கத்தில் பசி எடுத்து சகிக்க முடியாமல் அந்த பன்னிக்கு கொடுக்குற தவிடு தெரியல, தவிடை வந்துட்டு அவன் தண்ணியிலே உருட்டி வந்து அவன் விழுங்கலாம். இது போகிறது பார்த்துக்கிட்டு வழியே போகிறவர்கிட்ட பார்க்கலாம். பார்த்துட்டு, ஐயா நீ யார், நீ ஏன் இப்படி சாப்பிட்ற, பசி இல்லையே, பசி எடுத்து சாப்பிட்றிய, ஏன் நீ எப்படி இந்த இதுக்கு வந்த, உனக்கு அப்பா பின்னாலே எதுவும் தெரியுமே என்னெல்லாம் அவர் கேட்கு. அப்போ அவன் சொல்லி, நான் அப்படி தான் வந்தேன், இது திருப்பி போக என்னால் முடியாது, ஏன்னா அப்பா என்ன ஏற்றுக்கிற மாட்டான், எனக்கு சொத்துக்கள் எல்லாமே நான் என்ன செய்துட்டேன், தொலைத்தே விட்டேன். அப்போ இது எனக்கு திருப்பி போக முடியாது. சரி ஒன்றும் இல்லை, நீ முதல்ல அந்த என்ன செய்யணும், பச்சாத்தப்பம் உனக்கு வரணும், பச்சாத்தபிக்கணும். பச்சாத்தபிக்கணும்னு அர்த்தம் என்ன, நீ செய்த தப்புக்கு மனதார என்ன செய்யணும், என்ன வருத்தப்பட்டு நீ என்ன செய்யணும், அப்பாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புன்னு. அப்படி திருப்பி அப்பாவுக்கு, அப்பா தான் அறியாமல் செய்து போட்டேன், எனக்கு இது எப்படியாவது இப்படி என்ன செய்யணும், என்ன ஏற்றுக்கிறோம், நான் திருந்திக்கிட்டேன் என்ன சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறேன். அப்போ அதே மாதிரி லெட்டரை அங்கே கொண்டு கொடுக்கணும். அவர் படிச்சுட்டு மகன் திருப்பி வருகிறான். நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், மகன் திருப்பி வருகிறான். அப்போ என்ன செய்கிறாரு, மகனே இந்த திரும்பி வா, ஒன்று நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பெரிய பந்தலெல்லாம் போட்டு தோரணங்கள் எல்லாம் போட்டு பாத்திய மேளத்தோடு கூடி அந்த பையனை வரவழைக்கிறான். அதில் மூத்த பையன் அங்கே இருக்கான். அவன் வந்து வயக்காட்டில் போயிட்டு திருப்பி வரும்போது இங்கே ஒரே கோஷமாக இருக்குது. அப்பா இது என்ன கோஷம், நான் உனக்கு தம்பி வந்து போனவன் திருப்பி தான் வரான்டான்னு. அப்போ அவன்கிட்ட கேட்குற, அப்பா ஏன் இப்படி எல்லாம், அவன் திருத்தி வருகிறான், அவன் இனி ஒரு தப்பு செய்வான். அப்போது அந்த டைமில் தான் இந்த கோஷங்கள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், திரும்பி போகும்போது இந்த கோஷங்கள் எல்லாம் கிடைக்கும். எது மேலே தாளம், தசவித நாதம், 10 விதத்தில் உள்ள சவுண்ட், லைட், லாஸ்ட்டில் கிடைக்கிற சவுண்டுக்கு தான் இடி, ஒரே இடி முழக்குங்க. இந்த இடி முழக்கத்தோடு கூடி நம்ம என்ன செய்யணும், திருப்பி அந்த பகான்ற அந்த போகிறதுக்குள்ள இது எல்லாமே கிடைக்கும். அதுக்கு முன்னே நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நீங்கள் எல்லாம் எங்கே வந்தீங்க, அப்போங்க சொத்தை அபகரிச்சுட்டு இங்கே வந்து நல்ல சாப்பாடு அடித்து ஜென்மத்தை பாழாக்கி வந்தீங்க, அப்படிதானே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி போகும்போது இந்த நாதம், அதனால தான் காட் இஸ் சவுண்ட் அண்ட் லைட் என்று பைபிளில் சொல்லுவோம். நம்மளும் இது இங்கே தான் ராமலிங்க அடிகளும் இதை தான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. அந்த ஜோதி தான் முக்கியமானது. ஜோதியோடு கூட என்ன ஆகுது, தசவித நாதங்கள் நம்ம சிதம்பரத்தில் கொண்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாராவது போய் தரிசனம் பண்ணோமா, இல்லை. நம்ம அங்கே போனோட என்ன மனதாரி காலை தூக்கி வச்சு, அந்த தூக்கின காலுக்கு அர்த்தமே தெரியாது. அவர்கிட்ட நம்ம கேட்கறது, காலு இடது காலம் தூக்கினானா வலது காலம் தூக்கினா, அவர் யாரு காலம் தூக்கினா நம்ம கேட்க. நம்ம போய் தெரியும், அங்கே போனவொடனே கேள்வி இதுதான், உமக்கு நமக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா, எனக்கு சொத்தை திருப்பி தர முடியுமா, அப்படின்னா இப்படியெல்லாம் நமக்கு செய்யுது. அவன் யதார்த்தத்தில் வந்து நம்ம நினைக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், என்ன காரியம், நம்ம எல்லாம் முடியனான புத்துதான். முடியனான புத்தகம் மலையாள பாஷையாக என்ன, முடியனான புத்தகம்னா மலையாள பாஷை தான். அப்போ முடியனான புத்தகம் நம்ம என்ன செய்யலாம், பகவான்கிட்ட திருப்பி வர சொல்லலாம். திருப்பி வருகிறோம், ஆண்டவர் நம்ம திருப்பி வருகிறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட சன்னதியில் போனோம். அப்போ நம்மளோட யதார்த்த அப்பா யார், உனக்கு என்ன கடமை இருக்குங்க, ஒரு கடமையும் கிடையாது. அதை முதல்ல படிங்க. உங்களுக்கு ஆசை இருக்கிறதுனால தான் கடமை இருக்குது. புத்தரை தெரியும் இல்லையா, யார் புத்தர், யார் புத்தரோட ரியல் பேர் என்ன, சித்தார்த்தன். அப்போ அந்த சித்தார்த்தன்
புத்தனாகிறதுக்கு வேண்டி போதோதயம் கிடைக்கிறதுக்கு வேண்டி குடும்பத்தையும் மக்களையும் பிள்ளைகளையும் எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. காட்டில் எல்லாம் போய் தவம் பண்ணார். இந்து மதத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் படித்தார். படித்து லாஸ்டில் இது ஒன்றும் கிடைக்கல, எல்லாமே வெறும் வேஸ்ட் ஆகிடும். அப்படி தான் லாஸ்ட்டில் என்ன செஞ்சார், எல்லாமே அந்த படித்தது அத்தனையுமே இவர் என்ன செஞ்சார், நம்ம மலையாள பாஷை என்ன உபேட்சித்து எந்த தாட்ஸ் வரைக்கும் நினைவு வரைக்கும் எல்லாமே தள்ளிக்கிட்டு போய் உடனே உட்கார்ந்தார். அவருக்கு ரியலைசேஷன் கிடைச்சு. அப்போ அவர் லாஸ்ட்டில் என்ன எழுதியிருக்காரு, ஆசையே நம்மளுடைய சாதனைக்கு அவசியம். அப்போ ஆசை தான் ப்ராப்ளத்தை உருவாக்கும். இப்போ நமக்கு ஆசை இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். அதனால தான் செத்தாரை போல் வாழும். அப்போ செத்தாரை போல நம்ம வாழ வேண்டும். செத்தாரை போல வாழ்வது எக்காலம் அக்காலமோ பராபரம். இந்த பராபரத்தில் கரெக்டாக நிறைய இருக்கிறது. நம்ம செத்தவரை போல வாழணும். செத்தவரை போல எப்படி வாழ்வீங்க? கிடைத்தது சுகம் என்னுள்ளது இல்லை. அதில் நீங்கள் நம்ம துக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய லைஃப்பில் நம்ம துக்கம் மட்டும்தான் அனுபவிக்கணும். சுகம் அனுபவிச்சிங்களா? இல்லை. நம்ம ஏ டு இசட் எது எடுத்தாலும் உங்களுக்கு துக்கம்தான் கிடைக்கிறத சுகம் இல்லை. அதான் ராமகிருஷ்ண சொல்லுவார், இந்த ஒட்டகம் இது என்ன செய்யும், முள் அதில் அந்த பாலைவனத்தில் என்ன கிடைக்கும், முள் தான் கிடைக்கும். முள் அது மாதிரி உள்ள செடி தான் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து வாயில் போட்டு கடித்து வாயெல்லாம் பிளட்டாக வரும். என்ன அது ருசி சாப்பிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் என்னெல்லாம் கஷ்டம் வந்தாலும் அதை தான் எடுத்து வாயில் போட்டு சமைச்சு நம்ம என்ன செய்யலாம், டேஸ்ட் அனுபவிச்சுட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு இது தேவையில்லை. இது தேவையில்லாத பொருளாக்கும் நமக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்யலாம், மீண்டும் அதில் ஆசை அந்த பட்டிலே கிடந்து நம்ம வாழணும். அதில் இருந்து நமக்கு விடுதலை அடைவது தான் நமக்கு இறைவத்திலே தான் நம்ம இந்த தியானம் யோகம் அப்புறம் ஒரு ஃபீலிங்ஸ் உருவாக்கி எடுக்கணும். இல்லையா? நீங்கள் பேசுங்க, நான் மட்டும் பேசிட்டு தான் முடியாது. சொல்லுங்க, உண்மையா பொய்யா? சரி, இனி அடுத்த கேள்வி. எனக்கு என்ன கடமை இருக்கு? ஏதாவது கடமை இருக்கா? இப்போ இல்லைன்னு புரிஞ்சாச்சு இல்லையா? அது விடுதலை. அதுலேருந்து விடுதலை நீங்கள் அதுக்காக நீங்கள் விடுதலை அடைய வேண்டிய தேவையே இல்லை. பகவான் கிருஷ்ணன் கீதை எடுத்து படிங்க. பகவான் நல்ல ஒரு உபதேசம் இருக்கார் கீதை. நீங்கள் எது கர்மம் செய்தாலும், எந்த கர்மம் செய்தாலும் நிஷ்காமமாக கர்மம் செய்யும். அதில் அந்த ஃபீலிங் பண்ணாத நீங்கள் என்ன செய்யணும், கர்மத்தை செய்யணும். ஒரு ஃபீலிங்ஸும் நமக்கு இருக்கிறது. எந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நமக்கு அதிலேருந்து பற்று வரும். அந்த பற்று நமக்கு என்ன செய்யும், மறுபிறப்புக்கு அதிகாரியாக. அதனால தான் இந்த யோகா என்ன படிப்பிக்கிறது, பற்றில்லாத வாழ்வே வாழ்வு. பற்றில்லாமல் வாழணும். அது எந்த கர்மம் எடுத்தாலும் சரி, நம்ம அந்த கெட்ட கர்மமாக இருந்தாலும் சரி, நல்ல கர்மமாக இருந்தாலும் சரி, ரெண்டும் சேர்ந்த கர்மமாக இருந்தாலும் சரி, சேராத கர்மமாக இருந்தாலும் சரி, எனி கர்மம், எந்த கர்மம் செய்யும்போதும் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் செய்யணும். அப்படி ஃபீலிங்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு கர்மம் செய்யுமாயிருந்தால் நம்ம இறைவனை அடைஞ்சிடும். இதுதான் பெரிய காரியம். இது வேற பெருசாக நீங்கள் படிக்க ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, எந்த கர்மம் செய்யும் போதும் பற்றோடு கூடி கர்மம் செய்கிறீங்க. அதுதான் குழப்பம் வருது. இப்போ ஒரு உதாரணம்னா, குழந்தை வந்தது உங்களுடைய ஆண்டம் ஒருக்குன்னு தரல. நம்ம தான் இந்த கர்மத்தை உருவாக்கி ஒரு குழந்தைய உருவாக்கினோம். ஓகே, அது சம்மதம்.
ஏன்னா அந்த குழந்தைக்கு வேண்டி நீங்கள் இது என்ன செய்கிறீங்க, ஆசையும் பற்றையும் ஏற்றி கொடுக்குறீங்க. ஏன்னா குழந்தைக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லை. அவன் குழந்தையாகவே வாழும். ஏன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் வந்து அதிகாரத்தை கொடுப்பீங்க. நான் அம்மா அல்ல நான் அப்பன். இது 2 அதிகாரம் கொடுத்து என்ன ஆகுது, அதனுடைய மீண்டும் நம்ம ஒரு கர்மம் 2 கர்மமாக நம்ம மாற்றி. ஏன்னா தியானம் 10 மினிட் தியானம் பண்ண டைம் இல்லை. இந்த எவ்வளோ இருந்தால் அந்த 10 மினிட்லேயும் 9 மினிட்டு தான் குழந்தைய தான் நினைக்க வேண்டி வருது. 1 மினிட்டு தான் இறைவன். அதுவும் நினைக்கவே இல்லை தெரியாது. அந்த 1 மினிட்டு எங்கே போய் சேரும், ஒரு நேரம் கணவனில் போய் சேரும், அல்லட்டா மாமியார்கிட்ட போய் சேரும், அல்லட்டா வேறு எங்கேயாவது போய் சேரும். அப்போ நமக்கு வந்துட்டு நம்மளோட மனம் ஒரு தியானம் இல்லை. தியானம் என்றால் என்ன, பற்றில்லாமல் இருப்பது தான் தியானம். பற்றற்று இருப்பதே தியானம். அதாவது சரிக்கு சொல்ல போனால் ஒரு மரணம் நமக்கு உருவாகிறது தான் தியானம். மரணமே தியானம். தியானம் என்றால் என்ன, மரணம். எது இறக்க வேண்டும், மனம் ஒன்றும் இறக்காது. மனம் அப்படி தான் இருக்கு. எது இறக்க வேண்டும், ஆசை, அதனால் தாட்ஸ், அது இல்லாமல் இருந்தால் இந்த கர்மங்கள் அத்தனையும் இறக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி. அப்போ அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரணும். இல்லாமல் நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. தியானம் பண்ண சொல்லி இப்படி தியானம் பண்ணிட்டே இருக்க டைமில் அங்கே நடக்கும். அது வரைக்கும் போய் அவன் கணவன் எங்கே போனான், அவன் எங்கே போனான், இவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கோம். அது தியானமா? தியானம் கிடையாது. அதனால் இந்த நயனதீட்சை பண்ணும்போது 100% உங்களுக்கு என்ன கிடைக்குது, ரியல் தியானம் என்றால் என்னன்னு கிடைக்கும். நீங்கள் அந்த லைட்டு ஃபார்ம் ஆனதும் அதே எடுத்துகிட்டு போயிடும். உங்களுக்கு இந்த பற்று ஒன்றும் இருக்காது. அப்பா காணாது, அம்மா காணாது, ஒன்றுமே காணாது. அதுக்கு உதாரணம் கிருஷ்ணாபாய். என்னுடைய ஒரு குருநாதனுடைய ஒரு சிஷ்யன் தான். ஆனந்தாசிரமம் கேட்டிருக்கீங்களா? தெரியாது. ராம் சுவர்குமாரை கேட்டிருக்கீங்களா? ராம் சுவர்குமாருடைய குரு பப்பையை கேட்டிருக்கீங்களா? ராம்தாஸ். அந்த ராம்தாஸ் ஆசிரமத்தில் ராம்தாஸினுடைய சிஷ்யர் தான் இந்த கிருஷ்ணாபாய். இந்த கிருஷ்ணாபாய் வந்து இதே மாதிரி தியானம் பண்ணிட்டு டைமில் நிறைய ஃபீலிங்ஸும் துக்கமும் தாட்ஸு இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த பப்பா சொல்லுவார், அவங்களோட தியானம்னு சரியில்லை, இன்னையும் வந்துட்டு இந்த தியானம் பண்ணு. இந்த அவங்களுக்கெல்லாம் இன்னும் செய்த ஆத்மாக்களா, அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சி. என்னாலும் நமக்கும் அது கிடைக்கும். நம்மளும் புண்ணியம் செய்யுது, அதனால தான் வந்துருக்கோம். நம்ம சாதனை ஓட்டுறோம். இப்போ வித்தின் செகண்டில் ஒரு லைட் ஃபார்ம் ஆகுது. லைட் ஃபார்ம் ஆகி அந்த லைட்லேயே அவர் தியானம் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ராமமந்திரம் ஜெபம் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். வித்தின் செகண்டில் என்ன செய்யணும்னா அந்த கிருஷ்ணாபாயை வந்து அப்படியே இது இழுக்குது. இழுத்த அடுத்த செகண்டே ஒரே பயம், நான் இப்போ இழந்து போவேன்னுள்ள பயம். என்னென்னா அது விட்டாது. அது என்ன செய்யும், அதே மாதிரி தூக்கிட்டு அவருக்கு அந்த நிர்விகல்ப சமாதியை அதை கொடுத்து திருப்பி கொடுக்குது. அதுக்கு பிறகு இவங்க பப்பாட்டு சொல்லுவாங்க, எனக்கு உள்ள இப்படியெல்லாம் நடந்து இந்த நிலைக்கு வந்து. அப்போ இந்த அனுபவத்தில் கூட யாருக்குமே, அவர்கள் மட்டும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த தியானம் பண்ணி இந்த லைஃப் ஃபார்ம் ஆகிட்டு வைங்க, அது உங்களை கொண்டு வரும். சிவனை கண்டா சிவன் என்ன செய்யும், இறைவனை நீங்கள் பார்த்தீங்களா, இறைவன் என்ன செய்யும், என்ன செய்யும், இறைவன் உங்களுக்கு என்ன தருவாங்க, அதுக்கப்புறம் இறைவன் உங்களுக்கு என்ன தருவார் தெரியாது. நம்ம எதுக்கு யோகா கிளாஸ் வரலாம், இறைவன் நமக்கு என்ன தருவார், என்ன கிடைக்கும் தெரியாது. உங்கள் ஒரு குழந்தை தான் இருக்குது,
ஒரு 10-20 வருஷமாக காணாமல் போயிடும். திடீர்னு உங்க முன்ன அது வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அங்கே இங்கே கெட்டி அணைக்கிறது மட்டுமா, தூக்கி கொண்டு ஐயோடு விழுந்து கொண்டு ஓடுவீங்க. அப்படிதானே? கொண்டு ஓடுவீங்களா, அதை வச்சுருப்பீங்களா கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்லை இல்லையா? ஏன்னா குழந்தை இங்கே கொண்டாயிட்டு இழுத்து வாங்கி நம்ம என்ன செய்வோம், கொண்டு போட்டோம். அதே மாதிரி தான் இந்த இறைவன் தரிசனம் வரும்போது அடுத்த செகண்ட் ஜீவனை கொண்டு அங்கே பயந்து. ஏன் நமக்கு பயம் வருதுன்னு தெரியுமா? நம்ம இந்த லௌகியத்தில் இருந்ததுனால இந்த சுகம்தான் சுகம்னு நினச்சிருந்தோம். அதான் பயம் வர்றது. அது கண்டது அந்த ஆளை என்ன செய்யும், ஏய் வந்துட்டான் நீ எதை விடக்கூடாது அவனை கப் பண்ணுங்க. நம்ம எது ட்ரையல் எடுக்கிறோம் இங்கே? நம்ம இங்கே யோகா தியானம் எல்லாம் எதுக்காக படிப்பிக்கிறோம்? அதாவது இப்படி ஒரு நாள் இறைவன் வருவான், இறைவன் வந்து உங்களை தூக்கி செல்வான். அந்த சமயம் நீங்க பயப்படக்கூடாது. இதுக்கு வேறுதான் இப்படி படிப்பிக்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் இறைவன் வருவான், இறைவன் என்ன செய்வான், நமக்கு கண்டிப்பாக தூக்கிட்டு போவான், கொண்டு போயிடுவான். அவன் வச்சு இங்கே நெல் கொஞ்சம் 10 மினிட் நமக்கு இங்கே இருப்போம் என்னொன்று அது சொல்லாது. அவன் வந்த பாடே செகண்டில் மோட்சம் என்று சொல்லுது அதுதான், முக்தி என்று சொல்லுது அதுதான். இது செகண்டை தூக்கிட்டு போயிடுவோம். அது போகும்போது நம்மளுடைய மைண்ட் என்ன செய்யணும், அதுக்கு பக்குவமாக இருக்கணும். அதுக்கு உதாரணம், இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஒரு விசா கிடைக்கிது, என்ஓசி விசா எல்லாம் கிடைச்சி அமெரிக்கைக்கு போகிறோம். அமெரிக்கைக்கு போகிறோம்னா இங்கே நம்ம ஒரு ட்ரைனிங் உண்டு. இங்கே இது பிளெயின் ஏறுறது எப்படி, அங்கே போய் இறங்குறது எப்படி, அங்கே இறங்குற உடனே யாரெல்லாம் வருவாங்க, யார் வந்து உங்களை கொண்டு போவாங்க, இப்படி கிளியராக ஒரு கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உண்டா இல்லையா? அதாவது நீங்கள் போனால் எப்படி இருக்கும், அங்கே போயிட்டு தத்தக்கா புத்தக்கான்னு இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு தத்தக்கா புத்தகான்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க வேண்டியது. அப்போ இங்கேருந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்க அப்படின்னா நமக்கு ஒரு அமெரிக்கன் மாடல், நமக்கு ஒரு மோல்டு நமக்கு ட்ரெயினுக்கு வரும். ஸோ இப்படி தான் இருக்கும், நமக்கு அங்கே போய் நிற்கலாம் இருந்துக்கிட்டு அவர் இப்படியெல்லாம் சம்பவிக்கும். அதனால் கொஞ்சம் உள்ள பயம் இது. இதே பயம் இந்த சாதனையிலையும் இருக்கு. ஏன்னா இது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். இப்படி விஷம் குடித்தா நம்ம சாவோன்னு நமக்கு நல்லா தெரியும், தெரியுமா தெரியாதா? அது நம்ம என்ன சொல்கிறோம், அதை அமர்ந்தாக்கும், அதெல்லாம் டேஸ்டி ஆக்கும். எப்படி இப்படி உள்ள எல்லாமே சொல்லி 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 ஒரு நாள் உங்களை என்ன செய்யணும், நம்ம குடிக்க வைப்போம். புரிஞ்சுதான்? அதை குடிக்க வைக்கிறது தான் இந்த யோகா தியானம். அதில் தான் ஓஷோ வந்து அவர் தியானத்தை எப்படி சொல்லியிருக்கார், மரணக்கலை என்று சொல்லியிருக்கார். என்ன கலை? மரணக்கலை, இறக்கும் கலை. இறந்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அதனால்தான் அவனுக்கு இறைவா என்று பெயர் வந்தது. இறந்த பிறகு அடுத்த பிறப்பு இல்லை, அவனோடு ஐக்கியமாகி இறக்கும்போது ஒரு பிறப்பும் கிடையாது, அவன் கொண்டு போயிடும். அப்போ நம்மளுடைய மெடிடேஷன் சொல்றது என்ன செய்யணும், மெடிடேஷன் எல்லாம் என்ன மெடிடேஷன் எல்லாம் என்ன, இறப்பு. பயம் இருக்கா? அனுபவிச்சவங்களும் பயம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ உங்களுக்கு கோர்ஸை கொண்டு போட மாட்டோம், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை தந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்லோ பாய்சன் தந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டு 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 எப்படி இருக்கு, லாஸ்ட்டில் அந்த இறைவனோட போய் செய்யலாம். ஸ்லோ பாய்சன்னா இறைவனுடைய தேய்ச்சி தான், இறை தேய்ச்சி. அதாம்மா அவங்க வந்துட்டு பயந்து இருக்காங்க.
பயம் உண்டா? இல்லை இல்லையா, பயப்படக்கூடாது. நம்ம இருந்தாலும் இறக்க தான் போகிறோம், கிளியராக இறக்கும். வேற என்ன, அவன் மரணகாலை ப்ராக்டிஸ் பண்ணும். அதனால் இந்த நயன தீட்சையை நல்லா செய்யுங்க. செய்து ஒரு ஸ்டேஜில் வேணும். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். சந்தேகங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இதுவரை படித்ததில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்றைக்கோட கிளாஸில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கணும். படித்ததானே கேட்குறது, ஏதோ கதை கேட்டோம் வீட்டு வந்தாங்க. இப்போ சுருக்கமாக நம்ம படித்ததில் ஒரு கொஞ்சம் காரியங்கள் சொல்லிட்டு இப்போ நான் யார், ஆத்மா யார், ஆத்மா எப்படி இருக்கும், ஆத்மா என்று சொல்கிற நான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அல்லது ஒளியாகவும் ஒலியாகவும். இப்போ ஒளி உருவத்தை நம்ம அனுபவித்தால் மட்டும்தான் அந்த ஆத்மாவை பற்றி புரியும். அப்போ இதுக்கு வேதங்கள் என்ன சொல்லுது? பிரஜானம் பிரம்மா. பிரஜானம் என்னன்னா பிரஜை, போதம். போதம் என்றால் என்ன? போதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, செல்ஃப்னு இருக்குது. நான் என்ற உணர்வு தான் எது? பரமாத்மா, ஜீவாத்மா ரெண்டும் வரும். நான் என்ற உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். நான் என்ற உணர்வு இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது பேசும்போது நான் சொல்லுவோம். எல்லா டைமும் நம்ம என்ன செய்வோம்? கோட்டையை விட்டுடுவோம். கோட்டையை விட்டு என்ன செய்வோம்? எப்பவுமே நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குது? நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது இல்லைண்ணா? அப்போ நம்ம நமக்கு நம்மளை பற்றி தெரியாமல் நம்ம மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுட்டே இருக்கு. இப்போ பிரியா எப்படி இருக்கா? அப்போ பிரியாவை பற்றி நம்ம நினைச்சிட்டே இருக்கு. பிரியா எப்படி இருப்பா? அது சொல்ல நான் எப்படி இருந்ததுன்னு நினச்சா நம்ம கஷ்டப்படுறோம். பிரியாவை பற்றி நினச்சி நமக்கு என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே சாதிக்க போகிறோம். அப்படி தான் நம்ம எல்லாருமே நம்ம என்ன செய்தோம்? நம்மளோட லைஃப்பை வேஸ்ட் ஆகிட்டோம். அப்போ நான் என்ற உணர்வை உருவாக்கி எடுக்கிறதுக்கு 2 டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கு. 2 டெக்னிக்ஸ் தான் ஒன்று, வேறு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஒன்று, நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களாகவே இருக்கணும். ஐ ஆம் தட், நான் தான் அவன். அதுப்போ நானாகவே இருக்கணும். இப்போ நானாக இருக்காமல் நம்ம என்ன செய்யணும்? இந்த பேப்பட்டி அலைய மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கும். பேப்பட்டி எப்படி அலையும்? நாக்க வெளியே தள்ளிட்டு அதுக்கு ஒரு லெக்க பிரேக்கம் இருக்காது. எங்கேயாவது வழித்துக்கும் வாரனெல்லாம் கட்டிட்டு. அதே மாதிரி தான் இந்த ஜீவாத்மா இப்போ இருக்குது. அது நம்ம எல்லாருமே இருக்குது. அப்படி இந்த பேப்பட்டிக்கு சமத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பேப்பட்டி ஆகக்கூடாது. ஆகாமல் நம்ம என்ன செய்யணும்? சங்கிலி போட்டு நல்ல பட்டியாக, நல்ல பட்டிக்கு உள்ள உணவு எப்படி இருக்கும்? எப்போவுமே அந்த எஜமானன் என்ற ஃபீலிங்ஸ் இருக்கும். எஜமானன் யார்? இறைவன். அதோட போய் என்ன செய்யும்? அவனுடைய அந்த செல்ஃபை ஃபுல் கான்ஷியஸோடு கூடி அது பார்க்க முடியும். மீது அதுக்குள்ள எந்த போதும் இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே இப்போ போதும் இல்லாமல் அலைஞ்சிட்டே கிடக்கும். பேருக்கு மட்டும் நான் யார்? நான் பிரியா, நான் சரோஜா, நான் யார் கார்த்தி, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம அலைங்க. நான் ஆக்சுவல் கார்த்தி யாருன்னு கேட்டால் கார்த்திகே தெரியாது. யாருன்னு கேட்டால் கார்த்திகை என்ன நிற்கிறது? அவன் இல்லை, அவன் வேற ஒரு ப்ரொஜெக்ஷனில் நிற்கிறான். கார்த்தி இல்லாத ஒரு ப்ரொஜெக்ஷனில் அவன் நிற்கிறான். இப்போ கார்த்தி இல்லாத ஒரு ப்ரொஜெக்ஷனில் வரும்போது தான் அவனுடைய அந்த
சைட்டு எப்படி இருக்கு, அவனுடைய கான்ஷியஸ் எங்கே இருக்கும், கம்ப்யூட்டர் வெளியில் இருக்கு. வெளியில் இருக்கும்போது அவனுக்கு இதெல்லாம் இப்போ ஃபீலிங்ஸ் சொன்னான். இப்போ அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கோயம்புத்தூரில் போனால் ரெஷ்டப்படுவேனா, இப்படி எல்லாமே அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இங்கே ஃபீல் பண்ணது என்னத்தான், அவனாக ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலி அவன் அல்ல, அவனுக்கு உள்ளே இருக்க அவன் ஒரு ஃபீலிங் வராது. இந்த மனம் என்று சொல்லி சகடம், அது சகடங்க நான் என்னத்தான், அது வந்து நம்ம இந்த சக்கரம் மாதிரி தான். அது அப்படி இது அந்த சகட யோகத்தில் போயிட்டே இருக்கு, படித்தே இருக்கு. அந்த ஓட்டத்தை நம்ம நிறுத்திட்டு நான் யார், நான் யாருன்னு ஒன்று நீங்கள் கேட்க வேண்டிய இதே கிடையாது, தேவையில்லை. நான் எந்த உணர்வில் எப்போதும் இருக்கிறது. ஐ ஐ ஐ இப்போ நிறையா சொல்லுவோம், ஐ நான் சொன்னாலே அது தப்பாகும், அது ஈகோயாக இருக்கும். ஒரு கிழமே கிடையாது. அது தெரியாத வேதாந்திகள் தோணுதெல்லாம் வாயில் வரலாம் சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை. நான் எந்த உணர்வில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேஜ் தான் ஈகோ ஸ்டேஜ். அந்த ஈகோ ஸ்டேஜ் ஆட்டோமெட்டிக்காக மாறிடும். அது நான் என்ற உணர்வில் நீங்கள் வரும்போது அந்த நான் என்ற உணர்வுன்னு சொல்லி போதம் தான் நான் என்ற உணர்வு. அந்த போதத்தை நீங்கள் ஃபோர்ஸாட்டு நம்ம அனுபவிக்க தொடங்க நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ என்ன செய்யறான், அவன் யாருன்னு கேட்டால் நடக்கும். அவன் யாரு, அவன் எப்பவுமே யூ, ஐ இல்லை யூன்னு சொல்லி நம்ம நடக்கும். நீ 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 எதெடுத்தாலும் நீ, பக்கத்தில் யாரை கண்டாலும் நீ. அந்த நீயை பற்றி தான் ஃபீலிங் ஆகிட்டே இருக்கு, கர்ம வினை கூடிட்டே இருக்கு. நான் எந்த ஒரு உணர்வில் இருந்தால் இது கிடையாது, பிரச்சனை இல்லை. அந்த உணர்வை நீங்கள் உருவாக்கி எடுப்பது தான் யோகா, தியானம். நீங்கள் விழித்து இருக்கிறீங்க, விழித்து இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுடைய ஐ எப்பவுமே உணர்ந்து நிற்கும். உங்களுக்கு தாட்ஸ் எது வந்தாலும் வராது. வருதா சொல்லி பாருங்க, வருதா வருதா தாட்ஸ் வருதா இருக்கும்போது தாட்ஸ் வருதா, நிறைய வருதா, வந்துட்டு என்ன ஆட்டோவில் அது குறைஞ்சி போகுதா. ஒரு தாட் வந்துட்டு நிற்கும் போது எத்தனை மினிட் நிற்கும், எத்தனை செகண்ட் நிற்குது. நீங்களாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா, தானாகவே வருதா, அதான் மிஸ்டேக். எங்கே தானாக வரல, நீங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அப்படியா, அது என்ன கேட்குறீங்க. உங்களுடைய ஐசைட்டு மிங்களாகும் தோறும் ஆக டைமில் உங்களுக்கு உடனே என்னாகும், இந்த உணர்வு வரும். அது சில ஐசைட் ஆஃப் ஆகும்போது என்னாகும், உடனே தானாகவே நிற்குது, அது தானாகவே நின்று. அப்போ அதில் தியானத்தில் ரொம்ப விசேஷம் உள்ளது, நானாகவே நிற்கணும். நம்ம இப்போ என்ன செய்யணும், நானாகவே நிற்காமல் நம்ம கோவிந்தனை ராவனை தேடிட்டே இருக்கு. அதான் குழப்பம். அது நான் இந்த உணர்வில் நிற்காத வரைக்கும் உங்களுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அடைய முடியாது. இப்போ நான் எப்போவுமே இருக்கு, நானாகவே இருக்கு. நம்ம என்ன செய்யலாம், நம்மளே மறந்துடும். அதுதான் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு சன்னியாசிக்கு கதை சொல்ல, இந்த கதை தெரியுது. 6 பேர் வந்துட்டு ஒரு நதிக்கு கீழே நம்ம கரையில் போகிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நேரமே கேட்டுள்ளது தான். அதில் எண்ணி பார்க்க சொன்னதில் 5 பேரை தான் காணும், ஒரு ஆளை காணாது. அப்போ தான் வழியில் போகிற ஒருத்தர் வருவான், வந்துட்டு ஒரு அடியை கொடுத்துட்டு சொல்லுவான், எண்ணிப்பேன் நான் போகிற அடிடா, 1 2 3 4 5 6 60 இருக்கா. ஆமாம் இது. அப்போ நம்ம எல்லாருமே இப்போ 5 பேரில் தான் நிற்கிறோம், 6 பேரில் நம்ம நிற்கல. ஏன், நம்மளை மறந்து விட்டோம். அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குது, வெளியில் இருக்குது. அதை நேரம் திருப்பி எடுக்கணும். அதுதான் தியானம். இருக்கும்போது இந்த உங்களுடைய இந்த திசையில் முதல்ல பகவான் சைவ சித்தாந்தத்தில் நந்தி நம்ம நந்தி தரிசனம் கிடைக்கும். நந்தி தரிசனம் வந்ததும், நந்தி தரிசனம் கிடைச்சதும் என்ன ஆகும், நந்தி கூட்டிகிட்டு போவேன். அதான் நந்தனார் பாடுறான், அங்கே வருகலாமோ ஐயான்னு பாடுறான். ஆடவும் பாடவும் கொண்டாடவும். ஆடவும் பாடவும் கொண்டாடவும் மீனிங் என்ன, அங்கே ஆட்டம் உண்டு,
പാട്ടുണ്ടോ കൊണ്ടാട്ടവും அப்படிதானே லைட்டு சவுண்டு சொல்லிட்டு இவன் சவுண்டும் சொல்லக்கூடாது. நடராஜன் இருக்கிறது தசவித வாத்தியங்களோடு கூடி அவங்க இருக்கு. எங்கே சிதம்பரத்தில். இந்த சிதம்பரத்தில் எங்கே சித்து அம்பலம் புதுவமத்தி, அந்த புதுவமத்தியில் பகவான் ஆடுவான். எப்படி 10 வித தாளத்தோடு கூடி பகவான் ஆடுவான். அது கேட்பது தான் ஒரு ஜீவனுடைய புனிதமான. அதுதான் பைபிளில் ஹோலி கோஸ்ட். ஹோலி கோஸ்ட்னா என்ன? புனித என்ன? ஹோலி கோஸ்ட்னா என்ன தெரியுமா? தெரியாது, மீனிங் தெரியாது. ஹோலி கோஸ்ட்டுக்கு மீனிங் தெரியாது. என்ன? புனித ஆவி, பரிசுத்தாத்மா. அதெல்லாம் 3 ஸ்டேஜஸ் தான் இருக்குது ஒரு ஜீவன். பிதா புத்திரன் பரிசுத்தாத்மா. பிதா யாரு? பிரம்மம். புத்திரன் யாரு? கிரைஸ்ட் கான்ஷியஸ் இங்கிலீஷில். கிறிஸ்து போதம். பரிசுத்தாத்மா எப்படி ஆகுது? நாதம் கிடைத்த எந்த ஆத்மாவும் பரிசுத்தாத்மா. நாதம் கிடைச்சி கழிஞ்சால் அவன் பரிசுத்தாத்மா. அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு இங்கே வேலை முடிஞ்சாச்சு. எங்கே உள்ள வேலை? பூமியில் உள்ள வேலை அங்கே முடிஞ்சு. அதனால தான் முதல்ல நாதம் கண்டிப்பாக கேளுங்க கேளுங்க கேளுங்க. நாதம் கிடைச்சது ஜீவனுக்கு நீங்கள் வேறு வேலை இல்லை. அப்படின்னா பலாத்காரமாக நம்ம என்ன செய்யறோம்? அதை இவன் சொன்ன மாதிரி நமக்கு கொஞ்சம் கடமை இருக்கு இல்லையா என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அந்த கடமையை நம்ம செய்யறோம். அதான் சித்திரங்கள் எல்லாம் பாடும். நாத பிந்து கலாதி நமோ நமோ. நாத பிந்து கலாதி நமோ. நாத பிந்து. இப்போ பிதாபுத்திரன் பரிசுத்தம். பரிசுத்தாத்மாவிலிருந்து புத்தஸ்தானம் கிடைக்கும். புத்தஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? ஆத்தியம் ஜீவனுக்கு புனிதம் கிடைக்கும். சவுண்ட். அடுத்ததாக என்ன கிடைக்கும்? புத்திரஸ்தானம் கிடைக்கும். புத்திரஸ்தானம் என்ன? எனக்கு மகனே என்று அவன் எது சைன் பண்ணணும். அந்த சைன் தான் என்னத நிர்விகல்ப சமாதி. அடுத்த ஸ்டேஜ் என்ன? நிர்விகல்ப ஸ்டேஜ் கழிஞ்சது. அந்த நிர்விகல்ப சமாதி கழிஞ்சதான் அதனுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ்ன்றது பிதாவினுடைய இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? புத்திரன் சேருவோம். அதனால 3 ஸ்தானம் அவங்க சொல்லிக்கணும். பிதா புத்திரன் பரிசுத்தாத்மாவின் பெயரால் ஆமேன். ஆமேன் என்றால் ஓம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா?